தற்போது உலக வரலாற்றில் முதன்முறையாக இரு நாட்டு அதிபர்கள் பேசிய பேச்சுவார்த்தை என்பது வெளிப்படையான ஒரு லைவ் டெலிகாஸ்ட் அடிப்படையில் நேரலை செய்யப்பட்டது. அந்த நேரலையே ஒரு பெரிய நாட்டின் அதிபர் ஒரு சிறிய நாட்டின் அதிபரை தலையில் குட்டு வைத்து வஞ்ச புகழ்ச்சி அணியின் மூலமாக பேசி அது தற்போது உலகம் முழுவதும் ஒரு புது விவாதத்தை தொடங்கி இருக்கின்றதான் கூற வேண்டும். உலகின் நாட்டாமை நான் தான் என்பதை பறைசாற்றும் வகையிலே அமெரிக்க அதிபர் டிரம்பும் அவரது துணையாக இருக்கக்கூடிய துணை அதிபர் ஜேடி வான்ஸும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வருத்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு முதல் இதுதான் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. நம்பர் 1 என்பார்களே, நம்பர் 1 ட்ரெண்டிங், அந்த காட்சிகளாக இவர்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஜேடி வான்ஸ் துணை அதிபர் ஜெலன்ஸ்கியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இருவரும் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிற அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்த டொனால்டு டிரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திடீரென உள்ளே நுழைந்து உங்க டிரெஸ் நல்லா இருக்கு ஆனா பேச்சு சரியில்லை என்று யதார்த்த வாணியிலே பேசும் வகையில் உங்கள் டிரெஸ் நன்றாக இருக்கிறது ஆனால் பேச்சு சரியில்லை, நாங்கள் சொல்வதை கேளுங்கள், கேட்டால்தான் உதவி, இல்லாவிட்டால் உதவிங்கிற ஒண்ணுங்கிற நீங்கள் கிளம்பி போகலாம் என்ற வகையிலே வெளிப்படையாகவே அவருக்கு நறுக்கென்று நட்டு ஒரு குட்டு வைப்பார்களே அந்த குட்டினை வைத்தார். உடைய ஜெலன்ஸ்கியும் வேறு வழியின்றி நான் செய்வது சரியாதான் செய்து கொள்ள என்னுடைய செயலில் தவறும் இல்லை, உங்கள் உதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இடையிலே இருந்து சென்று விட்டார். எனவே இரு நாட்டு அதிபர்கள் பேசிய முக்கியமான பேச்சுவார்த்தை வெள்ளை மாளிகையின் ஓவல் ஆபீஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அறை பல நாட்டு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்திய பிரதமர், இந்திய குடியரசு உள்ளிட்ட உலகின் பல முக்கிய தலைவர்களை ஓவல் ஆபீஸில் சந்தித்து வெள்ளை மாளிகையில் ஓவல் ஆபீஸ் என்று கூறுவார்கள், இங்கு சந்தித்து பேசுவார்கள். இந்த இரு அதிபர்களும் நடந்த வார்த்தை சண்டையின் காரணமாக அதிபர் வெளியேறியிருக்கார். தற்பொழுது மிக ட்ரெண்டிங்கில் முதலாவதாக இது இருந்தாலும் ட்ரம்ப் நக்கலடித்து பேசியதை பலர் விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த விமர்சனம் சமூக வலைதளங்களில் புதிய விவாதத்தை தொடங்கி இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் சொன்னது சரிதான் என பேசுவோர் எண்ணிக்கையும் ஒரு பக்கத்தில் அதிகமாக இருக்கிறது. என்றால் தேவையின்றி ஒரு சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் அமெரிக்கா பல மில்லியன் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு லாபமும் பின்வாங்கலும் இல்லாமல் தேவையின்றி நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வது சரிதான். தேவையின்றி ஒரு வாருக்காக போருக்காக எதற்காக நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்ற வகையில் அமெரிக்க அதிபர் கேட்பது மிக மிக சரி. அதற்காக தான் கனிம வளங்களை எல்லாம் எங்களுக்கு ஒப்பந்தம் செய்து தாருங்கள், யுக்ரைனில் உள்ள மிகவும் வளமையான அந்த கனிம வளங்களை எல்லாம் எங்களுக்கு தாருங்கள் ஒப்பந்தம் செய்து என்ற அந்த ஒப்பந்தம் போடுவதற்காக தான் இங்கு சென்றிருந்தார். ஆனால் தற்போது அதிபர் பேசிய பேச்சு நீங்கள் போர் நிறுத்தம் உடனடியாக செய்ய வேண்டும், நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என ட்ரம்ப் சொன்னதையும் ஜேடி வான்ஸ் சொன்னதையும் ஜெலன்ஸ்கி ஏற்க மறுக்க, அந்த மறுப்புக்கு பிறகு உங்கள் டிரெஸ் நல்லா இருக்கு ஆனா பேச்சு சரியில்லை என்று சொல்லு, தயவுசெய்து நீங்கள் போகலாம் என்ற வகையிலே மறைமுகமாக வஞ்ச புகழ்ச்சி அணியாக ட்ரம்ப் பேச ஜெலன்ஸ்கி வெளியே எழுந்து சென்று விடுகிறார். ஜெலன்ஸ்கி வெளியே செல்கின்ற காட்சிகள் கூட நமக்கு வரும், அந்த காட்சிகளும் தற்போது பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி அந்த பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் கேட்காமல் ஜெலன்ஸ்கி வெளியே எழுந்து வந்துவிட்டார். அவரை எப்போதுமே ஒரு அதிபர் வெளியே செல்லும் பொழுது வெளியே அந்த அதிபர் ட்ரம்ப், அந்த அமெரிக்க நாட்டின் அதிபர் வெளியே வந்து அனுப்புவார். பாருங்கள், தற்போது ஜெலன்ஸ்கி தானாக வெளியே வந்து விட்டார். அவரே ஏறி காரில் அமர்ந்து கொண்டு சென்று விடுகிறார். ட்ரம்போ அல்லது ஜேடி வான்ஸோ யாருமே வெளியே வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து அங்கு என்ன நடந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஆனால் தற்போது இருவர் பேசியதும் தற்போது ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது போல ட்ரம்ப் சொன்னது சரிதான் என ஆதரிப்போர் பலர் இருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்திலே ரஷ்யாவும் ட்ரம்பும் ஒன்றுக்குள் ஒன்றாக, புட்டினும் ட்ரம்பும் நண்பர்கள், ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்து கொண்டு சதி செய்கிறார்கள், யுக்ரைனை கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள், எனவே இது மிகவும் தவறானது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்து ட்ரம்புக்கு எதிராக பேசுவோரும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் சமூக வலைதளங்களில் தற்போது நல்ல தீனியாக நேற்று இரவில் இருந்து இது ட்ரெண்டிங்காக சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் தற்போது நமது மிக முக்கியமாக அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது இந்த வார்த்தை போர். அந்த வார்த்தை போர் முற்றி அதிபர் வெளியேறியது, ஜெலன்ஸ்கி வெளியேது, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியே வந்தது, வெள்ளை மாளிகையை விட்டு வந்தது ஒரு புதிய அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். அதில் நாம் 10 புள்ளிகளாக அதை பார்க்க போகிறோம் என்ன நடந்தது என்பது. என்றால் தற்போது ஐரோப்பா என்பது எப்பொழுதுமே நேச நாடாக, அமெரிக்காவின் நேச நாடாக தான் இருந்து வருகிறது. ஆனால் தற்போது ஐரோப்பா அமெரிக்காவின் எதிரியாக மாறுமோ, அந்த நட்பு உடைந்து கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுமோ என்று சொல்லும் அளவுக்கு தற்போது வந்திருக்கின்றதான் பார்க்க வேண்டும். உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பாவும் ஓரம் கட்டப்படுகிறதா அமெரிக்கா என்ற வகையில் தான் தற்போது பேசப்படுகிறது.
வெள்ளை மாளிகையில் நடந்த வார்த்தை பொருள் கோபித்துக் கொண்டு அதிபர் ஜெலன்ஸ்கி பாதிலிருந்து வெளியேறி நாம் அணைந்தோம். அடுத்ததாக அடுத்த புள்ளிக்கு நீங்கள் செல்லலாம். அதிபர் டிரம்பும் துணை அதிபர் வேன்ஸும் கேள்வி மேல் கேள்வி கேட்ட போது சளைக்காமல் பதிலளித்த அதிபர் ஜெலன்ஸ்கி. ஆனால் மூன்றாவது புள்ளியை பார்க்கும்போது அடுத்தரம் என்ன என்று தெரியும். சொல்வதை கேளுங்கள், இல்லை என்றால் எந்த முறையும் கிடைக்காது என்ற சொல்லியை எடுத்து வெளியேறினார் ஜெலன்ஸ்கி. ஆனால் தற்போது ஜெலன்ஸ்கிக்கு பின்னால் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கின்றன. ஜெலன்ஸ்கி ஆதரவாக இருக்கிறோம் என வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வெள்ளை மாலை அதிர்வுக்கிடையே நடந்த வார்த்தை போர் உலக அளவில் பெரும் சர்ச்சையை தொடங்கி இருக்கிறது. அடுத்ததாக ஐந்தாவது புள்ளியை பார்க்கலாம். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, போலந்து, ஜெர்மனி, நார்வே உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாக தற்போது உக்ரைன் அதிபருக்கு ஆதரவு என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் பேசும்பொழுது ரஷ்யா ஆக்கிரமிப்பாளர், ரஷ்யா நாடு ஒரு ஆக்கிரமிப்பாளராக இருக்கிறது, ஆனால் உக்ரைன் பாதிக்கப்பட்டிருக்கிறவே பாதிக்கப்பட்ட உக்ரைனின் போராட்டத்திற்கு நாங்கள் துணை நிற்போம் என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஜெர்மனி சான்சலர் கூறும்பொழுது ஜெர்மனியை நீங்கள் நம்பலாம், உக்ரைன் அதிபரே நீங்கள் ஜெர்மனியை நம்பலாம், உங்கள் பக்கம் நாங்கள் நிற்போம் என தெரிவித்திருக்கிறார். நார்வே அதிபர், நார்வேவுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிரதம மந்திரி ஜோனஸ் கேகர் பேசும்பொழுது இந்த கூட்டம் அந்த அதிபர் டிரம்புக்கும் ஜெலன்ஸ்கியும் இடையே நடைபெற்ற கூட்டம் என்பது சற்று வருத்தமாகவும் கவலை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் என்ன நடந்ததோ அது டிரம்புக்கு சரியில்லை என்ற வகையில் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இத்தாலியின் பிரைம் மினிஸ்டர், இத்தாலி நாட்டினுடைய பிரதம மந்திரி ஜியார்ஜோ மெலோனி உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டி டிரம்புக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஒரு வெளிப்படையான வேண்டுதலை வைத்திருக்கிறார். அதே போன்று ஐரோப்பிய யூனியன் தலைவராக இருக்கும் டாக்டர் உர்சுலா வோன் டெர் லெயன், யூ ஆர் நெவர் அலோன் டியர் பிரசிடென்ட், பி பிரேவ் அண்ட் பி ஸ்ட்ராங், பி ஃபியர்லெஸ், வி ஆர் வித் யூ என்ற வகையிலே ஐரோப்பிய யூனியன் தலைவராக இருக்கும் உர்சுலா வோன் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை உக்ரைன் அதிபரே, தைரியமாக இருங்கள், தெளிவாக இருங்கள், தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், பயமில்லாமல் இருங்கள், நாங்கள் கூட இருக்கிறோம் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் பார்த்து என்றால் ஸ்பெயின் ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், போலந்து ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், நார்வே ஆகட்டும், இத்தாலி ஆகட்டும், அனைத்து நாடுகளும் தற்போது டிரம்புக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு வருகின்றன. அதாவது நேட்டோ நாடுகள், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற வகையிலே அமெரிக்கா 2ஆம் உலக போரின் போது நேட்டோ நாடுகள் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது, நேட்டோ என்ற அமைப்பினை. அது தற்போது சிதைந்து வருகிறது என்பது தற்போது பார்த்து கொண்டிருக்கும். டிரம்பின் வெளியுறவு கொள்கைகளுக்கு கிடைத்த இது பெரும் பலத்த அடியாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கனடாவை பகைத்துக் கொண்டிருக்கிறார், மெக்சிகோவை பகைத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்தை தவிர்த்த மற்ற நாடுகள் அனைத்துமே தற்போது டிரம்புக்கு எதிராக நிற்கின்றன. இங்கிலாந்து வெளிப்படையாக இதுவரை எதுவும் சொல்லவில்லை, ஆனால் இங்கிலாந்தும் ஐரோப்பிய யூனியனுக்கு ஆதரவாக தான் இருக்கும், மற்ற ஐரோப்பிய நாடுகளை இருக்கும் போல்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே யுக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பா ஓரம் கட்டப்படுகிறதா அமெரிக்கா என்ற வகையில் தான் இருக்கிறது. 7வது புள்ளிக்கு செல்வோம். 7வது புள்ளியிலே அதிபர் டிரம்பின் பேச்சும் செயலும் சமூக வலைதளங்களில் பெரும் விவாத போரையை தொடங்கி வைத்துள்ளது என்று கூறலாம். அந்த அளவுக்கு தற்போது விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து 8வது புள்ளி, இந்த பிரச்சனையில் இதுவரை ரஷ்யாவோ என்றால் ரஷ்யாவும் ஒரு பார்ட்டியின் பர்சன், ஆனால் அது எதுவும் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. இந்தியா, சீனா போன்ற நாடுகளும் வெளிப்படையாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. 9வது புள்ளிக்கு சொல்லலாம். தம்முடைய செயலிலும் சொல்லிலும் தாம் உறுதியாக இருப்பதாகவும் எந்த மாற்றம் இல்லை தமது நிலையில் என ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜெலன்ஸ்கி செய்த தவறு, ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு கனிம வளத்தை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் சொல்வது சரியல்ல, ஏற்க மாட்டோம், எந்த உதவியும் செய்ய மாட்டோம். கிட்டத்தட்ட $40 லட்சம் கோடிகளை கொடுத்திருக்கிறோம், இனி கொடுக்க மாட்டோம் என்ற வகையிலே ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 10வது புள்ளியிலே ஜெலன்ஸ்கியும் உறுதியாக இருக்கிறார். ஜெலன்ஸ்கியும் அமெரிக்காவிடம் வருத்தமோ மன்னிப்போ கேட்கும் பேச்சுக்கே இடமில்லை என உறுதியாக தன்னுடைய நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இதை பார்க்கும்போது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை தற்சமயத்திற்கு என்பது போல்தான் தெரிகிறது. ஆனால் இந்த வார்த்தை போர் ஆயுத போராக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சமரச பேச்சு உடனடியாக நடைபெற வேண்டும். அது நடைபெறும் போதுதான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் நேயர்களே.